விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, அதனால் கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை செஞ்சு பார்த்துக்கலான்ட்டு செய்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கறனால சரி இன்றைக்கி கார கொழுக்கட்டை செய்யலாம். ஏற்கனவே பூரண கொழுக்கட்டை செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். அதனால் இப்போ கார கொழுக்கட்டை செஞ்சு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இனிப்பை விட எல்லாத்துக்கும் காரம் தான் ரொம்ப பிடிக்கும். சரி கார கொழுக்கட்டையே செய்யலாமே அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு ஓவர் சூடாகிருச்சு. நான் கொஞ்சம் சூடாக இருக்குன்ட்டு கையை விட்டு அப்படியே சுட்டு வச்சிருச்சு. அப்புறமா சரி இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலான்ட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி அதில் கலந்து அதுக்கப்புறம் தான் பிசையவே முடிஞ்சு. ரொம்ப சூடாயிருச்சு. அப்புறம் இது என்னமோ கருப்பு கலரில் ஊற்றுறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க. அது நெய் ஓவர் சூடானதுனால கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, அவ்வளோதான். பட்டர் உருக்கிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு வரத்துக்குள்ளே கருப்பாயிருச்சு. அதான் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. என்னடா ஏதோ கஷாயம்லாம் ஊற்றி கொழுக்கட்டை செய்கிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்லாம் நினச்சிக்க வேணாம். அப்புறம் இட்லி சட்டி ரொம்ப பெருசாக இருக்குது, அதான் அவ்வளோ பெருசு வைக்க வேணாமே. ஏன்னா நம்ம இட்லி சுடுறதா இருந்தால் பரவாயில்ல, நம்ம கொழுக்கட்டை தானே வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு பெருசாக வைக்காமல் வடை சட்டியே யூஸ் பண்ணிக்குவேன். சில டைம் அந்த வடை சட்டியில் நான் அப்படி ஒரு தட்டு மட்டும் வச்சு இட்லி ஊற்றிக்குவேன். அதனால் இப்போ ஒரு தட்டு மட்டும் வச்சு அது மேலேயே வாழை விரித்து வச்சு கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நல்லா வேகட்டும். 2-3 டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், வேகவே இல்லை. சரி நல்லா வேகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா 1/2 hour ஆயிடுச்சு. 1/2 hour மேலே ஆனதுக்கப்புறம் தான் நல்லா வெந்தே முடிச்சிச்சு. ஒருவேளை எனக்கு தான் அப்படியா இல்லை எல்லோரும் வேக வைக்கும்போது இப்படி தான் 1/2 hour ஆகுமான்னு தெரில. வெந்துருச்சு. இப்போ பார்த்துட்டு எடுத்தாச்சு. எடுத்து ஓரமாக வச்சுட்டு பெரிய வெங்காயம் ஒன்று மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டோம்னா கொஞ்சம் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் அதெல்லாம் பிடிக்கும். பச்சை வெங்காயமே சும்மாவே சாப்பிடுவாங்க. அதனால் சரி வெங்காயம் ஒன்று போடலாம், தாளித்து தானே செய்கிறோம் அப்படின்னு வெங்காயம் ஒன்று உரித்து எடுத்துட்டேன். அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இது இட்லி பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். காரம் பெருசாக நான் வேறு எதுவும் யூஸ் பண்ணலை.